அரபிக்கடல் பகுதியில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் ரமணன் திங்களன்று செய்தியாளர்களை சந்தித்தார். கடந்த சில தினங்களாக அரபிக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுக்குறைந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக நீடிப்பதாக கூறிய ரமணன், இதன் காரணமாக வடக்கு உள் கர்நாடகா, ராயலசீமா பகுதிகளில் மேலடுக்கு சுழற்சி ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் வடகோடி மாவட்டங்களிலும் மழை பெய்ததாக ரமணன் தெரிவித்தார். அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ரமணன் கூறினார். அரபிக்கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மறைந்து ஒரு தாழ்வு நிலையாக நீடிக்கின்றது. ஒரு மேலடுக்கு சுழற்சியானது வடக்கு உள் கர்நாடகா மற்றும் அதை ஒட்டியுள்ள ராயலசீமா பகுதியில் நீடிக்கின்றது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. குறிப்பாக வடகோடி மாவட்டங்களில் மழை பெய்துள்ளது. மிக அதிகமான மழை என்பது 10 சென்டிமீட்டர் டிஜிபி அலுவலகம், பச்சையப்பன் கல்லூரி மற்றும் பள்ளிப்பாட்டில் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வடகோடி மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் விடிய விடிய பரவலாக மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகளை அவதிப்பட வைத்துள்ளது.